Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டவரோடு இணைந்து இறைவனோடு இணைந்து அவருடைய சாயலை நாம் உலகிற்கு பரப்ப இந்த கல்வாரி பலி நமக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கிற நம்மை இறைவன் ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையோடு நம்மை தியானிக்க பயணிக்க அழைப்பு கொடுக்கிறார். முதல் வாசகத்தில் 2 வார்த்தைகள் மிகவும் எனக்கு பிடித்தமான வார்த்தையாக வந்திருந்தது. அவருக்கு நிகர் யார், இறைவனுக்கு நிகர் யார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருமுறை என் மனதை தொட்டது. அதைத்தான் இந்த நாளில் நாம் மறையுறையாக சிந்திக்க இருக்கிறோம். இறைவனுக்கு நிகர் யாருமே இல்லை. அதை இன்றைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்தெந்த காரியங்களிலெல்லாம் இறைவன் நிகரற்றவராக இருக்கிறார் அப்படின்றதை நாம் சிந்திக்க போகிறோம். அந்த ஆண்டவருடைய நிகரற்ற தன்மை நமக்கு சொந்தமாக இரக்கம் காட்டுவதிலே, அன்பு காட்டுவதிலே, மன்னிப்பதிலே நிகரற்றவராக இருக்கிற ஆண்டவருடைய உறைவிடத்தில் நாமும் தங்கி இறை அருள் பெற இது இந்த திருப்பலி வாயிலாக, இது இந்த பாடல் வழியாக இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு, உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. செல்லும் வழிகள் எல்லாம் தூதர்கள் காத்திடுவார். செல்லும் இடங்களெல்லாம்
உன்னதமானவரே, நீரே என் பாதுகாப்பு. உன்னதமானவரே, நீரே என் பாதுகாப்பு. எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின்றி தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உமது அருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உமது கட்டளைகளை விழிப்போடும் ஆர்வத்தோடும் கடைபிடிக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 14 15 மற்றும் 18 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலாயிதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். 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 ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீ. யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீ. உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உமது சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீ. கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும்.
என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வி தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்பு தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை இதோ தியானிக்கிற நேரம். மறையுரையாக ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் வார்த்தையின் வாயிலாக ஊடுருவக்கூடிய நேரம்தான் இந்த இறை பகிர்வின் நேரமாய் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த 2 வாசகங்களின் அடிப்படையில் எனக்கு மனதில் படுகிற ஒரு செய்தி, இறைவனுக்கு நிகரானவர் யார்? அது 2 விதமாக சொல்லப்படுகிறது. உமக்கு நிகரானவர் யார் அப்படின்னு கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். நிறைய பாடல்கள் இந்த உமக்கு நிகரானவர் அப்படின்ற வார்த்தையில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் எந்த விதத்தில் நிகரற்றவராக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவர் எந்த விதத்தில் நிகரற்றவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நாம் பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் மீகா நூலிலிருந்து வாசிக்கப்பட்டது. மிக சிறிய ஒரு புத்தகமாக இருந்தாலும் கூட மீகா மிக ஆழமான அழுத்தமான செய்திகளை சொல்லுவார். மீகா புத்தகத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி, துரோகங்களை பற்றி அவர் அழுத்தமாக சொல்லுவார். அவர்களெல்லாம் தண்டனைக்குரியவர்கள் அப்படின்றது போல கடவுளுடைய வார்த்தையாக அவர் சொல்லுவார். ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகிறேன் பாருங்களேன். மீகா புத்தகம் 6வது அதிகாரம் 11லிருந்து 13 அந்த பகுதியை வாசிங்கன்னா, கள்ள தராசையும் கள்ள எடைக்கற்களும் பையையும் வைத்திருப்பவர்களை நேர்மையாளர் என கொள்வேனோ? நாட்டில் இறைப்பற்றுள்ளவன் அற்று போனான், ஆதலால் உன் பாவங்களுக்காக உன்னை தண்டிக்க தொடங்கி உள்ளேன் என்று ஆண்டவர் மீகா புத்தகத்தில் கூறுவார். ஆனால் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த 7வது அதிகாரத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா
அவர் மன்னிக்கும் மன்னனாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மன்னிக்கிற காரியத்தில் நிகரற்றவராக அவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த மீகா புத்தகத்தினுடைய அந்த உள்ளீடு முழுசு நம்ம வாசிக்கிற பொழுது அவர் தன்னை ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்துவார். தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு, அவர் அந்த மந்தையை காப்பதற்கு, ஆடுகளை கவனித்துக் கொள்வதற்கு ஆயர்களை நியமித்தார். அந்த ஆயர்கள் என்கிற பெயர் அரசராக, ஞான மேய்ப்பர்களாக, அப்படி பல விதங்களில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது போல ஒரு சில அரசர்கள் தங்களுடைய மக்களை அவர்கள் கட்டி காக்கவில்லை, அந்த ஞானத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, கடவுளுடைய அந்த எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அந்த ஒரு அழுத்தமான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் ஆண்டவரே தன்னை ஆயனாக வரப்போவதை அந்த இடத்தில் தான் முன்மொழிவதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னை ஆயனாக வருவதை இவ்வாறு சொல்கிறார்: நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னாடி ஆண்டவர் சில ஆயர்களை ஏற்படுத்தினார். அந்த ஆயர்கள் எல்லாருமே தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆடுகளை வைத்து ஆதாயம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்த சூழ்நிலையில் நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரையே தருவார் என்று தன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதை ஆயனோடு ஒப்பிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். இறைவன் நல்ல ஆயனாக இருக்கிறார் என்றால் ஆடுகளும் நல்ல ஆடுகளாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆடுகள் ஆயனை அறிந்திருக்க வேண்டுமா அல்லவா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கு இந்த முதல் வாசகம் எப்படிப்பட்ட ஆயரை நாம் அறிந்திருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தந்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர் நிகரற்றவராக இருக்கிறார். உமக்கு நிகரானவர் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய நிகரற்ற தன்மையை அறிந்து கொள்வது ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்போ பாருங்களேன், பின்பகுதி ரொம்ப அழகாக இருக்கும். உமக்கு நிகரானவர் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயல்களை மன்னிக்கிறீர். 6வது அதிகாரம் தண்டனை கிடைக்கும் சொன்னவர் 7வது அதிகாரத்தில் தீச்செயல்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மீண்டுமாக மீகா சொல்லுகிறார், உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். கடவுள் எதற்கு நிகரற்றவராக இருக்கிறார்? சினத்தை இன்னைக்கு நிறைய பேர் கோவப்படுறோம் இல்லையா? அதில் ஒரு சில கோபங்கள் அறச்சினம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலது ஆகாத சினம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது அறவே காட்டு சினம். 3மே இருக்குது. அறச்சினம் சமூகத்திற்கு நல்லது, ஆகாத சினம்னு ஒன்று சிலருக்கு அது யாருக்குமே நல்லதே இல்லை. கோபப்படுறவங்களுக்கு நல்லதில்லை, கோபத்தை வாங்கிக்கிறவங்களுக்கு நல்லதில்லை. 3வது அறவே காட்டு சினம், ஏன் கோபப்படுறோம்னு தெரியாமையே கோபப்படுறது, இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த கோபங்கள் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய நிகரற்ற தன்மையை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்களேன். அப்போது அவர் தன்னுடைய சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார், ஏனெனில் அவர் பேரன்பு கொள்வதில் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஏன் கடவுள் கோபப்பட மாட்டேன்றார்? ஏன்னா அந்த கோபத்திலிருந்து ஒரு நேரம் கோபப்பட்டாலும் கூட எப்படி அவரால் இறங்கி வர முடிகிறது அப்படின்னா, கோபம் காட்டுறது கடவுளுடைய குணம் அல்ல. அவருடைய குணம் என்ன? பேரன்பு காட்டுவதான். அந்த பேரன்பை ஆண்டவர் காட்டுகிற பொழுது, அந்த பேரன்பை புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிற பொழுது ஒரு தந்தைக்குரிய இயல்போடு ஆண்டவர் கோபப்படுறாரு அப்படின்றத சொல்லிட்டு கீழே சொல்லுகிறது, அவர் நம் மீது இரக்கம் காட்டுகிறார். அவர் இரக்கமுடையவராக இருக்கிறதுனால அவரால் கோபப்பட முடியல. அவர் பேரன்பு காட்டுவராக இருக்கிறாரு, அதனால் அவரால் சினம் கொள்ள முடியவில்லை. நம் தீய செயல்களை மிதித்து போடுவார். இப்போ 3யுமே ஒப்பிட்டு சொல்றேன் பாருங்களேன். அப்போ பேரன்பு காட்டுவதில் உமக்கு நிகரானவர் யார்? இரக்கம் காட்டுவதில் உமக்கு நிகரானவர் யார்? தீச்செயல்களை மிதித்து போடுவதில் உமக்கு நிகரானவர் யார்? பின்பகுதி சொல்லுகிறது, நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார், பாவங்களை அற்றுப்போக செய்கிறார். கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நான் உங்களுடைய பாவங்களை எடுத்து எறிகிறேன் என்று திருப்பாடலில் வாசிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அந்த கொஞ்சம் நாம் அந்த பின்புலத்தோடு இந்த இறைவார்த்தையை நாம் யோசித்து பார்க்கணும். இப்படி ஆண்டவர் தன்னை நிகரற்ற ஒரு மனிதராக தன்னை வெளிப்படுத்துகிறார், நிகரற்ற ஒரு துணையாக, நிகரற்ற தலைவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். மன்னிப்பதில் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அப்படின்ற அந்த பாணியில் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, மன்னிக்கிறதில்ல ஆண்டவர் வேற லெவல் அப்படிதான் நம்ம சொல்லணும். அவருக்கு நிகர் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே யாருமே இல்லைங்க. அந்த ஆழ்கடலில் தன் பாவங்களை ஆழ்த்தி போடக்கூடிய அளவுக்கு நம்ம மீது அன்பு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் இந்த வார்த்தை தானே பயன்படுது, வேற லெவல் சான்ஸே இல்லை அப்படின்ற பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆண்டவருக்கு பொருந்தும். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். ஏதாவது ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா,
செம்ம படம்டா, அந்த படத்துக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், நல்ல கிராண்டாக நடத்தியிருப்பாங்க, செம்மையாக இருந்துச்சு, அந்த மாதிரி கல்யாணத்தை இதுவரை நான் பார்த்ததில்ல, இனிமேல் நான் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு நாமளாக ஒரு இமேஜின் பண்ணியெல்லாம் ஒரு எக்ஸாசரேட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தின் உச்சியில் வந்து நாம் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். ஒரு சில பேர் நம்மகிட்ட பேசுகிறது, ஒரு சில பேர் பழகிறது, இந்த மாதிரி மனுஷனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு விதமாக சொல்லலாம். இவனை மாதிரி மனுஷனை அவ்வளோ பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்கிறது வந்து நெகட்டிவ். இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் நம்ம இனிமேல் சந்திப்போமா அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றில் ஒரு சில பேர் இப்படி வந்து போவாங்க இல்லையா. சமீப காலமாக நம்ம பார்த்தது வந்து நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இனிமேல் வருவாரா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியா. மக்களுடைய மனங்களை, இளைஞர்களுடைய மனங்களை, சமூக அக்கறை கொண்ட ஒரு மனுஷனை இனிமேல் நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னா சொல்கிறேன் இல்லையா. அப்போ அவருக்கு நிகரான ஒரு ஆள் இனிமேல் வருவாரா அப்படின்னு இன்னைக்கு நம்ம எப்படி யோசிச்சோமோ அதே போல் மீகா ஆண்டவரை சொல்கிறார், அவருக்கு நிகரானவர் யார்? ஆண்டவருடைய படிப்புக்கோ அவருடைய அழகுக்கோ அறிவுக்கோ நிகரை பற்றி இங்கே சொல்லலை. ஆனால் நம்ம இன்றைக்கி அப்படி தான் நம்ம நிறையா பேசுவோம். அழகுக்கு வந்து அந்த மாதிரி சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர் திறமையை பார்த்து ஒரு சான்ஸே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் மீக்கார் எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய பேரன்பு காட்டுகிற குணம், அவர் இரக்கம் காட்டுகிற விதம், தீய செயல்களை மன்னிக்கிற விதம், இதையெல்லாம் பார்த்து அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை அப்படின்றத சொல்கிறார். உண்மையிலும் உண்மையான காரியம். இந்த இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் மேற்கொண்ட அந்த மிக நீண்ட நெடிய பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்னிக்கிற குணம் தாங்க நிறைய இடங்களில் அவர் வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்குற பொழுது இந்த இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் பயணிக்கிற நாட்களில் அவர் அதிசயங்கள் செய்வதை காட்டிலும் மன்னிக்கிறதே ஒரு அதிசயமாக நான் பார்ப்பேன். எப்படி இவரால் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியுது? அவர் போய் மோசே போய் அந்த சட்டத்திட்டங்களை வாங்கிட்டு வர்றதுக்கு போகிறாரு. இவங்க எல்லாரும் பொற்சிலைகளை செய்து அதை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ கோபம் வர வேண்டிய ஒரு சூழலில் ஆண்டவர் மன்னிக்கிறார். திருப்பி 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 அவர்கள் தடுக்கி விடுகிற பிள்ளையை தூக்கி விடுகிற தாயை போல ஒவ்வொரு முறையும் விழுகிற பொழுது ஓகே கெட் அப் லெட் அஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கம்பனிமெண்ட்டை ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றத அந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. மன்னிக்கிறதுல ஆண்டவர் வேற லெவல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை கடந்து வந்த நற்செய்தியில் பார்க்குறீங்க அப்படின்னா அடிக்கடி பிரசபை சகோதரர்கள் அல்லது திருச்சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே மாதா மேலே அவ்வளோ தூரம் பற்றுறுதி இல்லாதவர்கள் அல்லது அன்னை மரியாவுடைய திருச்சபையில் அன்னை மரியாள் கொடுக்குற பங்களிப்பை அறிந்து கொள்ளாதவர்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே மாதாவை பற்றி சொல்லும் போது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தை பகுதியை ரொம்ப எளிமையாக அடிக்கடி அவர்கள் கையாண்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாதாவை இயேசுவே மதிக்கலையே பெருசா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் கத்தோலிக்க திருச்சபையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பெரிய லெவலில் வந்து அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கிற நாம் காட்டுகிற அந்த அன்பு, அவரிடம் கேட்கிற பரிந்துரையெல்லாம் அவருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆண்டவரோட பேசுகிறது, ஆவியானவர் இருக்கிறார், மற்றதெல்லாம் உடன்படுவார், இதில் கொஞ்சம் அவருக்கு ஏற்றுக்கொள்வார். ஆனால் உடன்பாடு பெருசாக இருக்காது. அவர் ரொம்ப சொல்லும் போது சொன்னார், இப்படி ஒரு வாதத்தை வச்சார். ஃபாதர், அந்த பகுதியில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஏன் வந்து இயேசுவை அன்னை மரியாள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்க போனாங்க தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே இயேசுவுக்கு ஊரில் நல்ல பேர் இல்லையா. என்ன நல்ல பேர் இல்லையா? அவர் சொல்கிற வாதத்தில் கொஞ்சம் உண்மை இருக்குது. என்ன பேர்? பெருந்தினிக்காரன், அவனை பைத்தியக்காரன் கூட சொன்னாங்க, போஜன பிரியன், பாவிகளின் நண்பன், வேசிகளோடு பேசுகிறார், அப்படிலாம் நிறையா சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் கேட்டுட்டு மாதா என்ன பண்ணிட்டாங்க, மயனுக்கு உண்மையிலேயே புத்தி பேதளிச்சிருச்சோ. அப்போ நான் ஒரு காரியத்தை ஒருத்தர் சொன்னால் ரெண்டு பேர் சொன்னால் ஓகேங்க, ஒரே காரியத்தில் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காக இருந்தாலும் அதுமாரி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தொய்வு வரும் இல்லையா. அதுபோல் இயேசுவை நம்பாமல் இயேசுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது தாங்க மாதா போனாங்க. இயேசுக்கு எதுவுமே ஆகாதுங்க, இந்த அம்மாவுடைய நம்பிக்கை குறைவான நம்பிக்கை அப்படின்னு சொன்னார். அதுவா உண்மை? அது உண்மை இல்லைங்க. என்ன உண்மை அப்படின்னா, ஆண்டவர் இந்த இடத்துல மாதாவை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸாக பயன்படுத்துகிறார். ஒரு விதத்தில் பெண்ணினம் அப்படின்னு ஒரு இதை வந்து யாரும் பெருசாக நினைக்கிறதில்ல. ரெண்டாவது, ஆண் மையப்பட்ட ஒரு சமுதாயத்தில் மகனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நிறைய பேர் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கொடுக்கறதில்ல. அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல அதை பயன்படுத்திக்கிறார். என்ன சொல்கிறாரு? அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. யார்? இயேசுடைய தாயும் அவருடைய சகோதரர்கள், ஒன்று விட்ட சகோதரர்கள். இதையும் நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியலாக சொல்லுவாங்க. இதெல்லாம் விவிலியத்தை முழுசாக படித்தாதான் அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லோரும் நிற்கிற பொழுது அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி உன்னுடைய தாயும் சகோதரன் வந்திருக்கிறாங்கன்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க. மாதா சொல்லிவிட்டதாக விவிலியம் சொல்லவே இல்லை.
உண்மையிலேயே மகன் மேலே என் மகனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா அப்படி தானே செஞ்சுருப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமாக வந்து நின்று மகனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் விவிலியம் சொல்லுகிறது. சகோதரர்கள் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கண்ட உடனே யாரோ ஒருத்தர் தான் போய் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய, அறிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னார். ஆண்டவர் என்ன அழகாக அந்த இடத்துல தன்னுடைய தாயை மகிமைப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் சகோதரர்களும். அந்த இருக்கிற கூட்டத்தில் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தன்னையே முழுமையாக கொடுத்த ஒரு மாபெரும் ஆன்மா அன்னை மரியாள் அப்படின்றது ஏசப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய பிறப்பின் அறிவிப்பு செய்தியிலேயே அவர் சொன்னது, ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தின்படியே எனக்கு ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வானதூதர் கொடுத்த வார்த்தையை உள்வாங்கியவள் அல்லவா அன்னை மரியாள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தாயை அந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த, அவளை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்வதாக நான் பார்க்கிறேன். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. அப்போ ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் தந்தையினுடைய மகனாக இயேசு ஆண்டவர் திருவுளத்திற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருமே, அந்த இயேசுவினுடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றவர்களாக பயணிக்கிறார்கள் அப்படின்றத இங்க சொல்ல முடிகிறது. இயேசு ஆண்டவர் சொல்வார் இல்லையா, தந்தையே விருப்பமானால் இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான மக்களே, ஒருவருடைய விருப்பத்தை மற்ற ஒரு மனிதர் நிறைவேற்றுகிற பொழுது உள்ளத்தால் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஒருவருடைய விருப்பத்தை, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதை நான் தள்ளி வச்சுட்டு இன்னொருத்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் உள்ளத்தால் ஒன்றுபட்டு இருக்கிறோம். இந்த இன்னைக்கு எல்லாத்துலேயும் பார்க்க முடியும். 2 நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் மற்றவருக்குடைய அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளை, வெறுப்புகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால தான் அவர்கள் உள்ளத்தால் இணைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கை அப்படித்தான். அவர்கள் உள்ளத்தால் இணைஞ்சிருக்கிறதுனால ஒருவருடைய விருப்பத்தை மற்றவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். உள்ளம் இணையாமல் பல நேரங்களில் கல்யாணங்களில் கையை பிடிக்கிறது மாத்திரமே நடக்கிறதுனால தான் உள்ளம் இணையாமல் கரங்கள் மட்டும் இணைவதனால்தான் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. ஆனால் நீங்கள் பாருங்க, ஒருவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் உள்ளத்தால் ஒன்றுபட்டு போனார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அன்னை மரியாளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருனாலையும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாம் நினச்சி கொண்டாங்க, பாருங்க பெத்த தாயை கூட அவர் மதிக்க மாட்டேன்றார், இந்த அம்மா தான் அவர் பின்னாடியே தேடி தேடி ஓடி ஓடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அதையெல்லாம் மறக்கடிச்சு அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய விதமாக தான் இயேசு இந்த மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். அத்தோடு அன்னை மரியாள் மூலமாக ஆண்டவர் நமக்கு இன்னொரு செய்தியை சொல்கிறார். ஏற்கனவே இந்த போன வாரத்தில் நீங்கள் தோமையாருடைய விழாவை கொண்டாடி இருப்பீங்க. அப்போ தோமையார் மூலமாக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தி என்ன? நீ என்னை கண்டதால் நம்பினாய், என்னை காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் அப்படின்னு சொல்லி இயேசுவை நம்ம கண்ணால் காணலை, நமக்கும் பேறு பலன் இருக்கிறது, நாமும் பேறு பெற்றோர் அப்படின்றத ஆண்டவர் தோமையாருடைய செயல் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினது போல இன்னைக்கு அன்னை மரியாள் வாயிலாக என்ன செய்தியை சொல்றாரு? என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிற எல்லோரும் என் தாய், அவர்கள்தான் என் சகோதரர்கள், அவர்கள்தான் என்னுடைய உடன்பிறப்புகள் அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது மாதா மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு பெரும்பேறு. அவருடைய திருவுளத்தை நாம செய்கிறோம் அப்படின்னா நாமும் இயேசுடைய உறவுகளாய் மாற முடியும். இந்த ஒரு மனநிலையில இந்த நாள் திருப்பலியில் நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறோம். இந்த மாதிரி காரியங்களை தான் எனக்கு இயேசு வேற லெவலில் தர்றார். அவருக்கு நிகர் யாருமே இல்லை. எவ்வளோ ஒரு சூட்சமமான ஒரு பதிலை, எவ்வளோ அழகான ஒரு காரியத்தை, தன்னுடைய அம்மாவை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள், தன் பெற்ற தாயை மகிமைப்படுத்துவதில் ஏசப்பாவுக்கு நிகர் யாருமே இல்லை. இயேசு அவ்வளோ தூரம் தன்னுடைய தாயை மகிமைப்படுத்துகிறார். அந்த காணாவு நிகழ்வாக இருக்கலாம், இறுதி நிகழ்வாக இருக்கலாம், கல்வாரி பயணமாக இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய தாயை இந்த உலகத்திற்கு அவர் உறுதியான ஒரு அன்னையாக, அது பரிந்து பேசக்கூடிய ஒரு அன்னை என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருந்தார். அவருக்கு நிகர் அவர்தான். அன்னையை நேசிப்பதில் ஆண்டவருக்கு நிகர் யாருமே இல்லை. மன்னிப்பதில் அல்லது குற்றங்களை கடிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வதில் கடவுளுக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படின்ற 2 வார்த்தைகளை உள்ளடக்கி பார்க்குற பொழுது இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து சிந்திங்க. உங்களுடைய சிந்தனைக்கான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள், உமக்கு நிகரானவர் யார்?
இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்போம். ஆண்டவர் நமக்கு நிறைய பதில் தருவார். ஆமென். ஆண்டவரை தூதரை போற்றுகிறோம். அருள்பெருக்கிற நற்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தினுடைய மனிதனுக்கு பயணமான நற்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உமது அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே கடமையும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூச்சு. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க
உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரமேந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவெளிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கே தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டோட விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நாளில் நம்ம மறையுரையில் சிந்தித்தது போல, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? மன்னிப்பதில், இரக்கம் காட்டுவதில், தூக்கி விடுவதில், தாங்குவதில், உடனிருப்பதில், துணை செய்வதில், ஆற்றுவதில், தேற்றுவதில் உமக்கு நிகரானவர் யார்? இப்படி நேர்மறையாக இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் சொல்லிட்டு உமக்கு நிகரானவர் யார் அப்படின்ற வார்த்தையை போட்டால் அது கடவுளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்த்து உமக்கு நிகரானவர் யார் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் கடவுள். அவருடைய நிகரற்ற தன்மை இந்த நாளில் உணர்ந்து இது இந்த பாடல் வாயிலாக ஆண்டவரை துதிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
ஆமாண்டவரே, நிகரற்ற வல்லமையோடு இருக்கிற நீர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த நாட்களில் இந்த செங்கடலின் இரண்டாக பிளந்த அந்த நேரத்தில் உமக்கு நிகரானவர் யாருமில்லை என்பதை அந்த மக்கள் கண்டுகொண்டார்கள். அதே போல நிகரற்ற நிலையில் இருக்கிற உம்மை உள்ளத்தால் உணர்ந்து உம்மோடு நாங்கள் என்று வாழ தேவரீரங்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமாண்டவர், அதிசயங்கள் செய்வதில் மட்டுமல்ல, நீ செய்கிற அதிசயங்களை கண்டு வியந்து நிற்கிற ஜனமாய் நாங்கள் இல்லாமல் உம்முடைய செயல்களை கண்டு வியந்து நிற்கிறோம். இரக்கம் காட்டுவதில், மன்னிப்பதில், நேசிப்பதில், இரக்கம் அனைத்திலும் நீர் ஆண்டவரே கடந்து நிற்கிறீர். அனைத்தையும் கடந்தவர் நீர். வல்ல செயல்களை செய்வதில் மட்டுமல்ல, எங்களை நேசிப்பதில் நீ கடந்து நிற்கிறீரே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம். நன்றி ஆண்டவரே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, நிகரற்ற வல்லமையோடு வீற்றிருந்து எங்களை ஆளுகிற உன்னதத்தில் வாழும் உயர்ந்த தெய்வமே, இந்த நாள் பலியில் நாங்கள் இணைந்து செபித்து உமது நிகரற்ற தன்மை உணர்ந்திருக்கிறோம். நாங்களும் அதே நிகரற்ற தன்மை நோக்கி பயணிக்க, உம்மை பிரதிபலித்து வாழ இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளை அமைய வேண்டுமாக செபிக்கிறோம். உமது பிள்ளைகள் என்பதை, உமது மகன் என்பதை, மகள் என்பதை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லக்கூடிய உமது அன்பின் கருவிகளாய் நாங்கள் பணி செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், செல்லுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் எங்களை நிரூபித்து காட்ட ஆவியின் துணை எங்களோடு வழிநடத்தப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உமது மக்களோடு கனிவாய் தங்கிட உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல உமது அருளை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பள்ளி தொடர்கின்றன. இறைவனுக்கு நன்றி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.